வணக்கம். இன்னைக்கு தலைவருக்கு 50வது வருஷத்தோட சினிமா துறையோட மகிழ்ச்சியான நாள். தலைவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் ஃபேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா தலைவர் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில சஸ்டைன் பண்ணி இவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா இந்த 75 வயசுலயும் நடிக்கிறாருன்னா அதெல்லாம் நமக்கு மோட்டிவேஷனா தான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. படம் பார்த்துட்டு சந்தோஷத்தோட வைப்போட நான் வந்துட்டு இருந்த நேரத்துல நியூஸ் நான் பார்த்தேன். அந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால அது ஒரு மாதிரி அதுல இருந்து மீள முடியல. தலைவரோட படத்தோட சந்தோஷத்துல இருக்கேன். இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் மீள முடியல. என்னன்னா நேத்து நைட்டு ரிப்பன் பில்டிங்ல பக்கத்துல 2 வாரமா கூலி தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதுல ஒரு அம்மாவை அடிச்சு இறந்துட்டாங்க. சோ கூலி தொழிலாளர்கள் வச்சுதான் நம்ம தலைவரும் கடைநிலை மக்களை வச்சுதான் அவரும் சூப்பர் ஸ்டாரா வந்திருக்காரு. அப்படின்னு இருக்கிறப்போ இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா அவங்க கூலி வேலை தான் செய்யறவங்க, கடைநிலை வேலை செய்யறவங்க தான். படமும் சக்சஸ் ஆயிருக்கு. ஒரு 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி கூட வசூலாகட்டுமே. ஆனா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? நம்ம மக்கள் தானே. அவங்க நமக்காக தான் கொரோனா டைம்ல வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு நிரந்தர வேலை கேட்கறாங்க. அது தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்ல. எல்லாரும் இங்க வாழ்றதுக்கான ஒரு இடம் தானே. திரைப்படம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து எல்லாரும் சமமா உட்கார்ந்து பாக்குற இடம் தானே. அப்படி இருக்கிறப்ப நம்ம தலைவரை கொண்டாடுறோம், எல்லாம் பண்றோம். அதே நேரத்துல கடைநிலை மக்கள் கூலி தொழிலாளர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? என்னோட கேள்வியே மக்களுக்கு அதுதான். கூலி படத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த 2 வாரம். அதுக்கப்புறம் கடைநிலை மக்கள் அந்த கூலி தொழிலாளர்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போட்டாங்க. அந்த நியூஸை நம்ம அப்படியே மறந்துடுவோம். ஆனா இந்த நேரத்துல தயவு செஞ்சு நம்ம சிந்திக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கமும் ஏதாவது நல்லது பண்ணணும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.